மூலமா உங்களை நான் ஸ்டோன் ஏஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். வணக்கம் மக்களே. போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ராக் ஸ்டைலை பத்தி பேசியிருந்தேன். ஈரான் இஸ்ரேல் வாரம் பத்தி பேசியிருந்தேன். அந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படிலாம் சம்மந்தமா இருக்குதுன்னு பேசியிருந்தேன். இப்ப அதோட விளைவுகள் தெரியுதுங்களா? என் போன வீடியோ பார்க்காத ஆளுங்க போயிட்டு அந்த ராக் ஸ்டைலை பத்தியான வீடியோவை முதல்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த விவரம்லாம் நல்லா புரியும். அப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி வந்துட்டு உலகத்துல என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்துட்டு அதோட விளைவுகள் வரும். உங்க ஏரியாவில் ஹோட்டல்லாம் மூட்டாங்களா? சிலிண்டர் இல்லை, கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஐயா விஜய் படத்துல பழைய காலத்துல சொன்ன மாதிரி நம்ம கற்காலத்துக்கே போக போறோம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு அருவாள் எடுத்துக்கோங்க. ஆளை வெட்டத்துக்கு கிடையாது, மரத்தை வெட்டத்துக்கு. எல்லாரும் போய் விறகு வெட்டுங்க. காலையில ஒரு 2 மணி நேரம் அந்த விறகு வச்சு அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடை வந்துட்டு ஆக்கி போட்டு சாப்பிடுங்க. அடுப்பு பற்ற வைக்காம என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றன்றதையும் நான் சொல்றேன். அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இனி கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு வேலையை பொழப்ப ஓட்டணும். ஏன்னா வேற வழி இல்லை. நம்ம இப்படிதான் வந்துட்டு உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்து கேஸ் சிலிண்டர் உற்பத்தி வந்துட்டு சரி கட்டுற வர, ஹோட்டல் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு திறக்கிற வர எல்லாரும் வந்துட்டு விறகு வெட்ட ஆரம்பிங்க. விறகு வச்சு பொங்கல் வச்சு, பொங்கலுக்கு பொங்கல் கொண்டாடுவீங்கல்ல, கல் எல்லாம் வச்சு அதில் விறகு வச்சு பொங்கல் பண்ற மாதிரி அதே மாதிரி டெய்லி வந்துட்டு சாப்பாடையும் அதே மாதிரி ஆக்கி சாப்பிடுங்க. அதான் இனிமேல் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ அடுத்து ஈரான் இஸ்ரேல் போர் முடிஞ்சாதான் இந்த கச்சா எண்ணெயோட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம கேஸ் சிலிண்டரு எல்லாமே வந்துட்டு பழைய நிலைமைக்கு நம்ம நினைச்ச நேரத்தில் வாங்க முடியும். அப்போ அது வரைக்கும் இதை தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து பல மீனவர்கள் ஈரான் பக்கம் சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஷயம்லாம் வேற இருக்குது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு அமெரிக்காவில் நடக்கிற ஒரு போரோ இல்லை அமெரிக்காவிலேருந்து ஏவுற ஒரு போரோ வந்துட்டு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? சிந்திச்சு செயல்படுங்க. 2026 இப்போ எலெக்ஷன் வேற வருது. இனிமேல் வந்துட்டு இந்த வட சொல்ற எல்லா கட்சிகளையும் வந்துட்டு நம்பிட்டு இருக்கோமா அப்படின்றது அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. பவள விழா கட்சியா இருந்தாலும் சரி, வைர விழா கட்சியா இருந்தாலும் சரி, தங்க விழா கட்சியா இருந்தாலும் சரி, இதே வடையை தான் கடந்த 75 வருஷமா சுட்டுட்டு இருக்காங்க. இதே வடையை தான் அடுத்த 25-30 வருஷம் 50 வருஷம் சுட போறாங்க. அதனால புதிய கட்சிகள் வந்தாலுடைய தீர்வு வந்துட்டு மக்களுக்கு மாற்று மட்டும் கிடையாது, தீர்வே புதிய கட்சிகள் தான். நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணு வாங்கிக்கோங்க. அது சின்ன பர்கர் பெரிய பர்கர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பண்ணில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு கேஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு இதுதான். பண்ணை வந்துட்டு சென்டரில் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி 2 சைடு ஆக்கிக்கலாம். அதில் வந்துட்டு வெஜ்ஜீஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு